வஹலக்னாக்கும் அஸ்வாஜா. உலகத்தில் அல்லாஹ் மனிதனை படைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஜோடிகளாக அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், மனித படைப்பை படைத்திருக்கிறான். விவாகரத்துன்னு சொல்லக்கூடிய வீதம் அதிகமாகிட்டே போகுது. ஏன் அதிகமாகி கொண்டு போகுதுன்னு சொன்னா, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த உறவுல ஒரு மிகப்பெரிய ஒரு விரிசல். என்ன விரிசல்? இன்னைக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய அடிப்படையில் அமைதியும் நிம்மதியும் ஏற்படுவதற்காக வேண்டிய அன்பும் கருணையும் இன்னைக்கு அந்த உறவு முறையில காட்டப்படுவது கிடையாது. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அமைதியும் கிருபையும் எம் உயிரிலும் மேலான சத்திய தூதர் நபிகள் நாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுதினம் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், வாழ்ந்து மரணித்தோர், வாழ்ந்து கொண்டிருக்கும் நல்லோர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வினுடைய அருப்பெரும் கிருபையினால் இறைவனுடைய சான்றுகளை சிந்திப்போம் என்ற தலைப்பினூடாக மூன்றாவது நாளாக இந்த இடத்திலே நாம் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் படைத்த இந்த மனித சமூகத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற படைப்பினங்களுடைய வாழ்க்கையை விட வித்தியாசமான ஒரு படைப்பாக அல்லாஹ் மனித வாழ்க்கையை அமைத்து வைத்திருக்கிறான். மனிதனுடைய வாழ்க்கையை நாங்கள் உற்று நோக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சமூகவியலான ஒரு வாழ்க்கை திட்டத்தை அல்லாஹு தஆலா மனித சமூகத்திற்கு வழங்கியிருக்கிறான். அந்த சமூகவியலான அந்த வாழ்க்கையில், அந்த சமூகவியலான கட்டமைப்பில் மிக முக்கியமான ஒரு அங்கம் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய குடும்பம். ஒரு மனிதனுடைய குடும்பம்தான் சமூகத்தை கட்டியமைக்கக்கூடிய முதலாவது படியாக இருக்கின்றது. இந்த சமூகத்தில் ஒரு குடும்பம் கட்டமைக்கப்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு அம்சம் என்று சொன்னால் ஒரு ஆணும் பெண்ணும் இணையக்கூடிய திருமண வாழ்க்கை. பொதுவாக இந்த திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பல மதங்கள், பல சித்தாந்தங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், திருமண வாழ்வு என்பது இறைவனை விட்டு உங்களை தூரமாக்கிவிடும். திருமண வாழ்க்கை என்பது ஆன்மீக பயிற்சிக்கு எதிரான ஒரு விடயம் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் உலகத்தில் எத்தனையோ மதங்களும் சித்தாந்தங்களும் இன்னைக்கு வழிகாட்டக்கூடிய நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கம் திருமணம் என்று சொல்லக்கூடிய நிலையை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் மூலமாக, அல்லாஹ்வுடைய தூதரின் மூலமாக அல்லாஹு தஆலா வலியுறுத்தி சொல்லக்கூடிய காட்சிகளை வரலாறு நெடுகிலும் நம்மால் காண கிடைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தில் பலவிதமான எதிர்ப்புகளை சந்தித்த ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றதற்கு பின்னால் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சியை ரசூலுல்லாஹ் நிறுவுகின்றார்கள். ரசூலுல்லாஹ்விடத்தில் அதிகமான மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் பல கோரிக்கைகளை வைக்க ஆரம்பித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மிக முக்கியமான ஒரு தோழர் தான் உஸ்மான் பின் மலூன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறார். என்ன கோரிக்கை வைக்கிறாரு?
அல்லாஹ்வுடைய தூதரை நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி என்னுடைய வாழ்க்கையை நான் அடிபணிந்து விட்டேன், உங்களுடைய வாழ்க்கை திட்டத்தை என்னுடைய வாழ்க்கையாக வாழ்வதற்கு நான் ஒப்புக்கொண்டு விட்டேன். இப்படியான ஒரு நிலை இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எனக்காக வேண்டி நீங்கள் ஒரு அனுமதியை தர வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்று ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து ஒரு அனுமதியை கேட்கிறார். என்ன அனுமதியை கேட்கிறாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அந்த உஸ்மான் இப்னு மலூன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வைத்த கோரிக்கை என்னவென்று சொன்னால், எனக்கு நீங்கள் துறவரம் செல்வதற்கு அனுமதி தாருங்கள். ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து என்ன அனுமதி கேட்கிறார்? யா ரசூலல்லாஹ், நான் பெண்களை திருமணம் முடிக்காம சமூகத்தில் இருந்து நான் ஒதுங்கி இருந்து இறைவனை நெருங்கக்கூடிய துறவர வாழ்க்கைக்கு நீங்கள் எனக்கு அனுமதி தாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து இந்த உஸ்மான் இப்னு மலூன் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது இஸ்லாத்திற்கு எதிரானது என்று என்ன செய்றாங்க? அனுமதி கொடுப்பதற்கு மறுத்து விடுகின்றார்கள். இன்னும் ஒரு செய்தியை நாங்கள் வரலாறுகளில் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு 3 நபர்கள் கொண்ட ஒரு குழுவினர்கள் வந்து என்ன செய்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அமல்கள் சம்பந்தமாக அறிந்து கொள்வதற்காக வேண்டி வருகின்றார்கள். வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியர் இடத்துல வந்து என்ன செய்றாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய அமல்கள் சம்பந்தமான விஷயங்களை கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய அமல்கள் சம்பந்தமாக விவரித்ததற்கு பின்னால என்ன செய்றாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய அமல்கள் அவர்களுக்கு குறைபாடாக தெரிந்தது. ஒரு அல்லாஹ்வுடைய தூதரை இவ்வளவுதான் அமல் செய்கின்றாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா, அந்த 3 பேர் வந்து பேசிக்கொள்றாங்க. என்ன பேசிக்கொள்கின்றார்கள்? புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சஹீஹான ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து அந்த மக்கள் அந்த 3 நபர்களும் என்ன பேசுறாங்கன்னு சொன்னா, அன ஃபஇன்னி உஸல்லி லைல அபதா, நான் இரவு முழுவதும் நான் நின்று வணங்குவதற்கு நான் முடிவெடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் பேசுறார். வகால ஆகர், அடுத்த மனிதர் வந்து என்ன சொல்றான்னு சொன்னா, அன அசூமு தஹ்ர வலா உஃப்திரு, நான் காலம் முழுவதும் நான் நோன்பு நோக்க போகிறேன், நான் நோன்பை நான் விட்டிருக்க மாட்டேன் என்று ஒருவர் சொல்கிறார். அடுத்தவர் சொல்றார் என்று சொன்னா, ஆனா அல்தஸிலுன் நிசா, நான் பெண்களை விட்டு நான் என்ன செய்ய போறேன்? நான் ஒதுங்கி இருக்க போகிறேன். ஃபலா தஸவ்வஜு அபதா, ஒரு காலமும் அவர்களை நான் திருமணம் முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க? 3 பேரும் 3 கருத்தை சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வீட்டுக்குள்ள ரசூலுல்லாஹ் நுழைகிறாங்க. நுழையக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டே வராங்க, நீங்க தானே இப்படியெல்லாம் பேசினது, நீங்க தானே இப்படியெல்லாம் முடிவெடுத்ததுன்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? கேட்டுல உள்ளுக்குள்ள நுழைகிறாங்க. நுழைஞ்சிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அம்மா அறிந்து கொள்ளுங்கள், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இன்னி லஅக்ஷாக்கும் லில்லாஹி வ அத்காக்கும் லஹு, உங்களை விட நான் அதிகமான முறையில் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன், உங்களை விட நான் அதிகமான முறையில் அல்லாஹ்வை நான் பயப்படுகிறேன், என்றாலும் லாக்கின்னி அசூமு வ உஃப்திரு, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் நோன்பு நோக்கவும் செய்கிறேன், நோன்பை நான் விட்டிருக்கவும் செய்கின்றேன். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் தொடர்ச்சியாக சொன்னார்கள், வ உஸல்லி, நான் தொழவும் செய்கின்றேன், அதே மாதிரி வ அர்கது, நான் வந்துட்டு தூங்கவும் செய்கின்றேன் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வ அத்தஸவ்வஜு நிசா, நான் பெண்களை திருமணம் முடிக்கவும் செய்கின்றேன். ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, என்னுடைய வழிமுறையை யார் புறக்கணிக்கின்றாரோ அவர் என்னை சார்ந்தவர் கிடையாது என்றார்கள் ரசூலுல்லாஹ். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த செய்திகளை எல்லாம் நாங்கள் உற்று நோக்கக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தை என்ன செய்கிறாங்க? ஆர்வம் ஊட்டுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன செய்கிறது என்று சொன்னால் திருமணத்தை வந்துட்டு ஆர்வம் ஊட்டுகிறது. ஏன் திருமணத்தை இஸ்லாம் வந்துட்டு ஆர்வம் ஊட்ட வேண்டும்? அல்லாஹு தாலா குர்ஆன்ல வந்துட்டு சொல்லக்கூடிய நேரத்தில் வ ஹலக்னாக்கும் அஸ்வாஜா, அல்லாஹ் சொல்றான், மனித படைப்பை நாங்கள் எப்படி படைத்திருக்கிறோம் என்றால் ஜோடிகள் கொண்டதாக நாங்கள் மனித படைப்பை நாங்கள் படைத்திருக்கிறோம். உலகத்தில் அல்லாஹ் மனிதனை படைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஜோடிகளாக அல்லாஹ் தாலா என்ன செஞ்சிருக்கிறான்? மனித படைப்பை படைத்திருக்கிறான். அப்ப மற்ற படைப்புல ஜோடியே கிடையாதா என்று கேட்டா மற்ற படைப்பிலும் ஜோடிகள் இருக்கிறது. ஆனால் அந்த மனித படைப்பை போன்ற ஒரு ஜோடிகளாக மற்றைய படைப்பை அல்லாஹ் தாலா படைக்கல. மனித சமூகத்தினுடைய ஜோடி என்பது மிக முக்கியமான ஒரு கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய ஒரு ஜோடிகளாக அல்லாஹ் தாலா என்ன செஞ்சிருக்கிறான்? மனித படைப்பை படைத்திருக்கிறான். எனக்கு எத்தனையோ ஆராய்ச்சியாளர்கள் என்ன செய்யறாங்க? ஆய்வு செய்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மற்றைய மிருகங்களாக இருக்கலாம், மற்றைய உயிரினங்களாக இருக்கலாம், அதனுடைய ஜோடியினுடைய இணைப்பு எதுவரைக்கும் செல்லுபடியாகும் என்று சொன்னால் ஒரு இனப்பெருக்கம் வரைக்கும் தான் என்ன செய்யும்? அந்த ஜோடிகளினுடைய நிலைகள் வந்துட்டு கட்டுக்கோப்பான ஒரு நிலையில இருக்கும். ஒரு மிருகம் வந்துட்டு ஒன்றிணைந்து அதனுடைய இனப்பெருக்கத்தை செய்கின்ற வரைக்கும் தான்
ஜோடிகளாக ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதனுடைய உயிரினங்கள் வந்துட்டு பெருகக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல என்ன செய்யும் என்று சொன்னா மற்றைய உயிரினங்கள் அந்த ஜோடிகளை விட்டு பிரியக்கூடிய நிலை தான் அதிகமான முறையில் இருக்குது. அப்ப எந்த ஒரு மிருகமாக இருந்தாலும் அந்த மிருகத்தை பெற்றெடுக்கக்கூடிய அந்த பெண்ணினம் தான் வந்துட்டு என்ன செய்யுதுன்னு சொன்னா அதிகமான முறையில் பெற்றெடுத்த அந்த உயிரினங்களை வந்துட்டு பாதுகாக்கக்கூடிய வேலைகளை, அதற்கு உணவு கொடுக்கக்கூடிய வேலைகளை வந்துட்டு செய்து கொண்டிருக்கிறது. ஆனா மனித சமூகத்தை சார்ந்தவர்கள் இப்படி கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திருமணத்தின் மூலமாக ஒன்றிணையக்கூடிய ஜோடிகளை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த ஜோடிகளின் மூலமாக ஒரு குடும்ப கட்டமைப்பு சமூகத்தில் உருவாகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் தான் சொன்னார்கள், அந்நிக்காஹு மின் சுன்னதி, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறையாக இருக்கிறது. ஃபமன் ரகிபா அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, என்னுடைய சுன்னத்தை என்னுடைய வழிமுறையை புறக்கணிக்கக்கூடியவர் என்னை சார்ந்தவர் கிடையாது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப திருமணத்தின் மூலமாக ஒரு குடும்ப கட்டமைப்பு அல்லாஹ் தஆலா உருவாக்குகிறான். அப்போ ஒரு குடும்ப கட்டமைப்பு இப்ப எதற்காக? இப்ப நம்ம இடத்துல கேள்வி வரும், ஒரு குடும்பத்தை அல்லாஹ் ஏன் கட்டமைக்க வேண்டும் என்று பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு சமூகத்திலே ஒரு மனிதன் தனித்துவமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. ஒரு மனிதன் தனியே இருந்து என்ன செய்ய முடியாது, ஒரு வாழ்க்கையை சமூகத்தில் வாழ முடியாது. பல்வேறுபட்ட சிக்கல்களையும் பல்வேறுபட்ட சோதனைகளையும் உலகத்தில் சந்திக்க வேண்டிய அந்த மனிதன் நேரிடும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆன்ல மனிதனை படைக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலேயே இந்த உலக வாழ்க்கை என்பது சோதனை களம் என்பது அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டான். மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், உங்களுக்கு பயத்தினால சோதனை வரும், உங்களுடைய பொருளாதார இழப்பினால சோதனை வரும், உங்களுக்கு பசியினால சோதனை வரும், உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய இழப்புகளினால் சோதனை வரும், பொருளாதார இழப்பை சந்தித்து நீங்கள் உலகத்தில் சோதிக்கப்படுவீர்கள். எல்லா விதமான நிலைகளிலேயும் உங்களுக்கு சோதனைகள் உலகத்தில் ஏற்படும். அப்ப அந்த சோதனைகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு இன்னொரு மனிதனுடைய ஆறுதல் தேவைப்படுகிறது, இன்னொரு மனிதனுடைய துணை உங்களுக்கு தேவைப்படுகிறது. அல்லாஹு தஆலா அதனால் தான் என்ன செய்கிறான் என்று சொன்னால், திருமண பந்தத்தின் மூலமாக இணையக்கூடிய இரண்டு ஜோடிகளை இறைவனுடைய சான்றாக அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கின்றான். அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களில் இருந்தே ஒரு துணையை நாங்கள் உங்களுக்காக வேண்டி நாங்கள் உலகத்தில் படைத்திருக்கிறோம். உங்களுடைய இனத்தில் இருந்து, உங்களுடைய சமூகத்தில் இருந்து உங்களுக்கான ஒரு துணையை நாங்கள் படைத்திருக்கிறோம். எதற்காக வேண்டி என்று சொன்னால், லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வ ரஹ்மா, அவர்களிடத்தில் இருந்து நீங்க என்ன செய்யணும், அமைதியையும் நிம்மதியை நீங்கள் பெற வேண்டும். அவர்களிடத்தில் இருந்து நீங்க என்ன செய்யணும், அமைதியை நிம்மதியை நீங்கள் பெற வேண்டும். அதனால் உங்களுக்கு மத்தியில் அன்பையும் கருணையும் ஏற்படுத்தி ஜோடிகளாக உங்களை நாங்கள் படைத்திருக்கிறோம், அவர்களாகத்தான் நீங்கள் என்ன செய்றீங்க, திருமண பந்தத்தில் இணைகின்றீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான், வமின் ஆயாத்திஹி, இது இறைவனுடைய சான்றுகளில் ஒன்று என்று நமக்கு குறிப்பிட்டு சொல்கிறான். எனக்கு எத்தனை பேர்கள் கணவன் மனைவியினுடைய உறவை வந்துட்டு அல்லாஹ்வினுடைய சான்றாக நாங்கள் அணுகி இருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப பல பேருடைய மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும்னு சொன்னா, அமைதியா, நிம்மதியா, ஆறுதலா, இதெல்லாம் திருமணத்துக்கு முன்னால வேணா இருந்திருக்கும். இப்ப என்னுடைய வாழ்க்கையில அதெல்லாம் இருக்குதான்னு கேட்டா, திருமணத்துக்கு பின்னால அந்த நிலையே எனக்கு கிடையாது. முன்னால நான் என்ன செஞ்சேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்மாரோட சேர்ந்துட்டு எங்க விரும்பினோனோ அந்த இடத்துக்கெல்லாம் நான் போகலாம். இப்ப நான் போறதுக்கு நான் புறப்பட்டேன்னு சொன்னா, வீட்டில இருந்து மனைவியினோட கோல் வருது. என்ன கோல் வருது, எங்க இருக்கிறீங்க, எப்ப வருவீங்க, எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் கோல் வருது. என்னுடைய நிம்மதியே இல்லாம போச்சு. எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு என்னுடைய இஷ்டத்துக்கு வந்து கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையை நிம்மதியற்றதாக இந்த திருமண வாழ்க்கை மாற்றி விட்டதுன்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் எனக்கு என்ன செய்யறாங்க, பல பேர் வந்துட்டு இன்னைக்கு யோசிக்கிறாங்க, இன்னைக்கு பேசிக்கொள்றாங்க. அதிகமான முறையில் வீட்டில் இருப்பதற்கு விரும்புவதை விட அதிகமாக வெளியில இருக்கிறதுக்கு தான் இன்னைக்கு ஆண்கள் விரும்புறாங்க. எனக்கு உண்மையா இல்லையா, நிதர்சனமாக நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பாருங்க. பல பேருடைய வாழ்க்கையை வந்துட்டு பல இளைஞர்கள் பேசக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு கட்டுக்கோப்பற்ற ஒரு வாழ்க்கையாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இப்போ வந்துட்டு ஃபெமிலி என்று சொல்லி, மனைவி என்று சொல்லி, பிள்ளைகள் என்று சொல்லி ஒரு குடும்ப கட்டமைப்பு வந்து இப்போ அதற்குள்ள நான் மாட்டிட்டு தவிச்சிட்டு இருக்கிறேன். எதை என்னால் ஒழுங்கா செய்ய முடியலைன்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் இன்னைக்கு பல பேர்கள் வந்து என்ன செய்யறாங்க, பல இளைஞர்கள் வந்து பேசக்கூடிய நிலைகளை கண்ணூடாக நம்ம பார்க்கிறோம். ஏன் இப்படி பேசுறாங்கன்னு சொன்னா,
இறைவனுடைய சான்றாக அந்த துணையை அவர்கள் அணுகவில்லை. இன்னைக்கு திருமணம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு சடங்கு சம்பிரதாயமாகத்தான் இன்னைக்கு திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில், இஸ்லாமிய கட்டமைப்பின் அடிப்படையில் ஒரு திருமணம் நடைபெற்று இறைவனுக்கு பயந்து ஒரு துணையை அணுகக்கூடிய நிலை இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறதான்னு பார்த்தால் உலகத்தில் எங்கேயும் அப்படியான ஒரு நிலை இன்னைக்கு கிடையாது. குறிப்பாக நம்முடைய இலங்கை நாட்டை எடுத்து பாருங்க. இன்னைக்கு எந்த அளவுக்குன்னு சொன்னா, இன்னைக்கு சொல்லப்படுது இன்னைக்கு அதிகமான விவாகரத்துகள் உலகத்தில் நடக்குது. எல்லா நாடுகளிலும் விவாகரத்துகள் என்ன செய்யுது, அதிகமாக நடக்குது. இலங்கையிலையும் என்ன செய்யறதுன்னு சொன்னா விவாகரத்துன்னு சொல்லக்கூடிய வீதம் அதிகமாகிட்டே போகுது. ஏன் அதிகமாகி கொண்டு போகுதுன்னு சொன்னா, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த உறவுல ஒரு மிகப்பெரிய ஒரு விரிசல். என்ன விரிசல்? இன்னைக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய அடிப்படையில் அமைதியும் நிம்மதியும் ஏற்படுவதற்காக வேண்டி அன்பும் கருணையும் இன்னைக்கு கூடுதலாக அந்த உறவு முறையில காட்டப்படுவது கிடையாது. இன்னைக்கு எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, இலங்கை நாட்டில் நம்ம வசிக்கக்கூடிய இந்த இலங்கை நாட்டில் விவாகரத்து பெறக்கூடிய வீதம் இன்னைக்கு அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட சொல்லப்படுகின்றது 12 லட்சம் குடும்பத்துக்கு மேலாக இன்னைக்கு பெண்கள் தான் என்ன செய்யறாங்க, தலைமை ஏற்று குடும்பத்தை வழிநடாத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு எடுத்ததுக்கெல்லாம் டிவோர்ஸ். ஏன் டிவோர்ஸ்? ஒரு கணவன் ஒரு கருத்தை சொல்றாரு, அந்த கருத்துக்கு எதிராக மனைவி ஒரு கருத்தை சொல்றாங்க. இப்ப 2 பேருக்கு மத்தியில பிரச்சனைகள் வருது. சாதாரணமாக உணவு விஷயங்கள்ல கூட இன்னைக்கு பல பேர் சண்டை பிடிச்சிட்டு விவாகரத்துக்கு போகக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். அண்மையில கூட ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டோம். ஒரு விவாகரத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தம்பதிகளுடைய அந்த நிலை சம்பந்தமாக என்ன செய்யறாரு, அந்த காலியார் விசாரிச்சுட்டு இருக்கிறார். என்ன விஷயம்னு பார்த்தா, சாதாரணமாக ஒரு சாப்பாட்டுல தொடங்கின ஒரு சண்டை. கணவன் என்ன செய்யறாரு, ஒரு உணவு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அந்த உணவுல இருந்து என்ன செய்யறாங்க, மனைவி ஒரு பங்கை எடுக்கிறாங்க. எடுக்கக்கூடிய நேரத்தில் கணவன் என்ன செய்யறாரு, தகாத வார்த்தையால ஏசுறாரு. இந்த ஏச்சு பேச்சு எந்த அளவுக்கு மாறுதுன்னு சொன்னா, குடும்பத்தை இழுத்து குடும்ப பரம்பரைகளை இழுத்து பேசக்கூடிய சந்தர்ப்பத்தில் 2 பேருக்கு மத்தியில் கைகலப்பு ஏற்படுது. அந்த கைகலப்பு ஏற்பட்டதுக்கு பின்னால உடனடியாக 2 பேர் முடிவெடுக்கிறாங்க, இனி உன்னோட நான் வாழ இயலாது, என்னோட நீ வாழ இயலாது, உடனடியாக விவாகரத்துக்கு போவோம். இப்ப அந்த இடத்துல நிக்குது. இப்படியான ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு உலகத்தில் அதிகமான முறையில் ஏற்படக்கூடிய நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். ஏன் இப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறதுன்னு சொன்னால், இறைவன் சொல்லக்கூடிய அடிப்படையில இறைவனுடைய சான்றாக இதை சிந்தித்து அந்த உறவு முறையை நாங்கள் அணுகுவது கிடையாது. கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய உறவு முறையை இறைவனுடைய சான்றாக நினைத்து நாங்கள் அதை அணுகுவது கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்கேயோ நாங்க பிறந்திருப்போம், ஏதோ ஒரு குடும்பத்தில் நாங்கள் வளர்ந்திருப்போம். எந்த இடத்துக்கெல்லாம் நாங்கள் உலகத்தில் சென்றதற்கு பின்னால அல்லாஹு தாலா உலகத்தில் நம்முடைய ஜோடிகளை நம்ம இடத்துல கொண்டு சேர்த்திருப்பான். யாராவது ஒரு நாள் சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா? யாராவது ஒரு நாள் நாங்கள் திருமணம் முடித்தவர்கள் யாராவது ஒருவர் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா, என்னுடைய துணையை அல்லாஹு தாலா எந்த இடத்துல இருந்தெல்லாம் கொண்டு வந்திருப்பான்? சில பேர் என்ன செஞ்சிருப்பாங்க, வெளியூர்ல திருமணம் செஞ்சிருப்பாங்க. சில பேர் வெளியூர்ல திருமணம் செஞ்சிருப்பாங்க. உள்ளூர்ல அவங்கள பத்தி எந்த ஒரு அடிப்படையான விஷயங்கள் கூட தெரியாது. ஆனா அல்லாஹு தாலா அவர்களுடைய ஜோடிகளை அவர்களிடத்திலே கொண்டு சேர்த்திருப்பான். அப்படியான ஒரு உறவு முறையை இறைவனிடத்திலே கொண்டு எங்கேயோ பிறந்த ஒருவரை என்னிடத்தில் கொண்டு சேர்த்திருக்கிறானே, எதற்காக வேண்டி என்று நாங்கள் சிந்தித்திருக்கிறோமா? எதற்காக வேண்டி என்று நாங்கள் அதை அணுகி அல்லாஹ்வுடைய சான்றாக அதை நாங்கள் பார்த்திருக்கிறோமா? இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை முன்னுதாரணமாக பேசுவார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை என்ன செய்வாங்க, இன்னைக்கு முன்னுதாரணமா பேசுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியர்களோடு ரசூலுல்லாஹ் எப்படி நடந்து கொண்டாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் ரசூலுல்லாஹ்வோடு எப்படி நடந்து கொண்டாங்கன்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் பல நிகழ்வுகளை நாங்கள் பார்த்திருப்போம். அது வெறும் வரலாறாகத்தான் கடந்து செல்கிறதே தவிர நம்முடைய வாழ்க்கையில் அதை நாங்கள் அப்ளை பண்றது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில அதை நாங்கள் அப்ளை பண்றது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றில் மிக சிறந்த ஒரு முன்னணியான ஒரு குடும்ப கட்டமைப்பு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் இருக்குது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கம் அவர்களுக்கு கிடைப்பதற்கு முன்னாலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திருமண பந்தத்தில் இணைகிறாங்க. அல்லாஹ்வுடைய அருளை பாருங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த இறைவனுடைய சான்றாக அந்த கணவன் மனைவி எப்படி நடந்து கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை வரலாற்றை பாருங்கள். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, திருமணம் முடிக்கிறாங்க.
ரசூல்லாவுடைய இந்த வரலாற்றை நம்ம பல இடங்களில் பல பயான்களில் நாங்கள் கேட்டிருப்போம். என்ன அடிப்படையில் ரசூல்லா கல்யாணம் முடிக்கிறாங்க? இவங்க திருமணம் முடித்து ஒரு விதவையான ஒரு பெண்மணி ரசூல்லாவுடைய மனைவி, முதலாவது மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருவதற்கு முன்னால ரசூல்லாவுக்கு தனிமையினுடைய ஒரு நாட்டம். ரசூல்லாவுக்கு 40 வயசு நெருங்குது, 40 வயசு ஆகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 55 வயதாகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்ப தனிமையினுடைய ஒரு நாட்டம் தேவைப்படுகிறது. ரசூல்லா எங்க போறாங்க? மக்காவுல இருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்கக்கூடிய 3 கிலோமீட்டர்னு சொல்லப்படுது, அந்த தொலைவில் இருக்கக்கூடிய ஜபல் நூர் என்று சொல்லக்கூடிய மலையின் உச்சியில் அமைந்திருக்கக்கூடிய ஹிரா குகைக்கு ரசூல்லா போயிட்டு என்ன செய்யறாங்க? தனிமையில் அமர்ந்து கொள்றாங்க. மனைவியினுடைய நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 55 வயது நிரம்பிய ஒரு பெண்மணி. இன்றைய பெண்மணிகளுடைய நிலைகளையும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலாவுடைய நிலையை நீங்க யோசித்து பாருங்க. ரசூலுல்லாஹ் போறதுக்கு முடிவெடுத்து போய் அங்க போய் உட்கார்ந்துட்டாங்க. மனைவி எந்த ஒரு வார்த்தையும் கேட்கல. 55 வயதான அந்த பெண்மணி எந்த ஒரு வார்த்தையும் ரசூலுல்லாஹ்விடத்துல கேட்கல. ஏன் கேட்கவில்லை? ரசூலுல்லாஹ்விடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உணர்வை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அல்லாஹ் சொல்றான் இல்லையா, உங்களுக்கு அந்த துணையின் மூலமாக நீங்கள் அதை சான்றாக நீங்கள் அணுகினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு மவத்தத்தும் ஒரு ரஹ்மா, உங்களுக்கு அன்பும் கருணையும் உங்களுக்கு கிடைக்கும். லி தஸ்குனு இலைஹா, அவர்களின் மூலமாக உங்களுக்கு நிம்மதியான ஒரு சூழ்நிலை, அமைதியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். சொல்லப்படுகிறது எந்த அளவுக்கு சொன்னால் சுப்ஹானல்லாஹ், பாருங்கள் வரலாற்றை. 55 வயதில் தன்னுடைய கணவனுக்காக அந்த ஜபல் நூர் என்று சொல்லக்கூடிய அந்த மலையினுடைய உச்சியிலே அமைந்திருக்கக்கூடிய ஹிரா குகையில் இருக்கக்கூடிய தன்னுடைய கணவனுக்காக வேண்டி தன்னுடைய கையினால் சமைத்து கொண்டு ஒரு 55 வயதுடைய ஒரு பெண்மணி அந்த மலையின் மீது ஏறுகின்றார்கள். இன்னைக்கு போகக்கூடியவங்களுக்கு தெரியும், உம்ரா ஹஜ்ஜுகளுக்கு போகக்கூடியவங்களுக்கு அந்த இடத்தை விசிட் பண்ணவங்களுக்கு தெரியும். அந்த மலை வந்துட்டு ஒரு இளைஞர் ஏறுறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு பாடு. இன்னைக்கு வந்துட்டு அதுக்குரிய வழிமுறைகள்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு லேசாக வந்துட்டு ஏறிட்டு போற அளவுக்கெல்லாம் படிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. அவங்க ஏறி லேசா போறதுக்குரிய வழிமுறைகள்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த நாட்டினுடைய அரசாங்கம் வந்துட்டு செஞ்சு வச்சிருக்குது. ஆனால் எந்த ஒரு ஏற்பாடும் இல்லாத சந்தர்ப்பத்தில் ஒரு 55 வயதுடைய ஒரு பெண்மணி கடல் மட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட 642 மீட்டர், எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னு சொன்னா 2106 அடி உயரம் இருக்கக்கூடிய அந்த ஜபல் நூரினுடைய அந்த தொங்கல் பகுதிக்கு போயிட்டு என்ன செய்றாங்க, தன்னுடைய கணவனுக்காக வேண்டி உணவு பரிமாற்றம் செய்து விட்டு வருகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய அந்த அத்தாட்சியை பாருங்க, அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய அந்த சான்றை பாருங்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னா சொல்லப்படுது, பொடி நடையாக ஒருத்தர் ஏறினார்னு சொன்னா கிட்டத்தட்ட 1750 ஸ்டெப்ஸ் வந்துட்டு என்ன செய்யணும், அவர் வைக்கணும். அப்படி வச்சு போனா தான் என்ன செய்யலும், அவர் வந்துட்டு போயிட்டு அதனுடைய உச்சியை அடைய முடியும் என்று சொல்கின்றார்கள். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய மலையின் மீது தன்னுடைய நிலையை கூட கவனிக்காமல் 55 வயதுல ரசூலுல்லாஹ்வுக்கு உணவு பரிமாற்றம் செய்தார்கள். இன்னைக்கு நம்முடைய பெண்மணிகளை நீங்க எடுத்து பாருங்க, என்ன செய்வாங்க, பக்கத்து வீதிக்கு நடந்து கூட்டிட்டு போனோம்னு சொன்னா பல நாட்கள் கால் வழியில வந்துட்டு என்ன செய்வாங்க, உட்கார்ந்து இருப்பாங்க. இதான் நிதர்சனமான ஒரு நிலை. என்ன, நான் நடந்து வாரதா என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் கணவனோடு சண்டை பிடிக்கக்கூடிய நிலை. போனா நான் வாகனத்துல தான் போவேன், இல்லைன்னு சொன்னா நான் வரமாட்டேன், நீங்க உங்களால முடிஞ்சதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படையில வீட்டில் உட்கார்ந்து கொள்ளக்கூடிய பெண்கள் தான் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்க எப்படி அணுகினார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் தனிமையின் நாட்டத்தை அவருடைய உள்ளம் தேடுகின்றது. அப்படியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவரை நான் தொல்லை செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி தனக்கு கிடைக்க வேண்டிய ஆறுதலையும் அந்த விடயத்தையும் பொறுமை கொண்டு அணுகியிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுக்கு இப்ப வஹி வருது. வஹி வந்ததுக்கு பின்னால ரசூலுல்லாஹ் யார் இடத்துல ஃபர்ஸ்ட் ஓடி போனாங்க? நண்பர்களிடத்துல ஓடி போனாங்களா? தன்னை பாதுகாத்தவர்களிடத்துல ரசூலுல்லாஹ் ஓடி போனார்களா? தன்னுடைய சமூகத்திடத்தில் ரசூலுல்லாஹ் ஓடி போனார்களா? அப்படி ஓடி போகல, தன்னுடைய துணையிடத்தில் ரசூலுல்லாஹ் ஓடி போனார்கள். அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடிய சான்றை பாருங்கள். அல்லாஹ் குர்ஆனில் ஒரு விடயத்தை சான்றாக குறிப்பிடுகிறான் என்றால் சாதாரணமாக அல்லாஹ் குறிப்பிடவில்லை.
அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி இடத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா இடத்துல ஓடி போகின்றார்கள். போய் என்ன சொல்றாங்க, எனக்கு இப்படியான காட்சிகள் தென்பட்டது, எனக்கு இப்படி இறைவனிடத்திலிருந்து எனக்கு வசனங்கள் வந்தது என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா இடத்துல சொல்றாங்க. இப்ப நம்முடைய நிலையை வச்சு யோசிச்சு பாருங்க. நாம போயிட்டு நம்ம ஏதாவது ஒன்று நம்முடைய மனைவி இடத்துல இப்படி சொன்னோம்னு சொன்னா சும்மா இருங்க, உங்களுக்கு என்ன பைத்தியமா, என்னையும் பைத்தியமாக்கி நீங்களும் பைத்தியமாகறீங்களேன்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் இன்னைக்கு நம்முடைய மனைவியர்கள் நம்முடைய கருத்துக்களை தட்டி விடுவார்கள். எனக்கு அதிகமான முறையில் அதுதான் நடக்கின்றது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள், முதலாக ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு தன்னுடைய கணவனுக்கு ஆறுதல் வழங்கினார்கள் என்று சொல்லக்கூடிய வரலாறுகளை பார்க்கிறோம். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா மரணத்துக்கு பின்னால ஒரு நினைவு கூறலை என்ன செஞ்சாங்க, ரசூலா செஞ்சாங்க. முஸ்னத் அஹமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சஹீஹான ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மக்கள் என்னை நிராகரித்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய ஹதீஜா என்னை நம்பினார். மக்கள் எல்லாம் என்னை பொய்ப்பித்த சந்தர்ப்பத்திலே அவர் என்னை உண்மைப்படுத்தினார். எந்த மக்கள் எல்லாம் என்னை ஒதுக்கி தள்ளினார்களோ அந்த சந்தர்ப்பத்திலே அவர் என்னை அரவணைத்துக் கொண்டார். அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா அந்த குடும்ப வாழ்க்கையை, அந்த திருமண வாழ்க்கையை, அந்த வாழ்க்கையினுடைய சான்றை நமக்கு வழிகாட்டி காட்டுகின்றான். அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு ஏற்றதை மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியும் அணுகியதினால் அது இன்றைக்கு வரலாறாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் பார்க்கக்கூடிய வரலாறு. அண்மையில் ஒரு காணொளி பார்க்க கிடைத்தது. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த நாடு என்று தெரியவில்லை, ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி மரண படுக்கையில் இருக்கிறார். மரண படுக்கையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த கணவன் வந்து என்ன செய்யறாரு, மனைவி இடத்துல போயிட்டு சில வார்த்தைகள் பேசுறார். இன்னைக்கு ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவியும் நம்ம நினைக்கலாம், சில பேர் நினைப்பாங்க என்ன ஆண்களுக்கே சார்பா பேசிட்டு இருக்கிறாரு, பெண்களுடைய சைடே பேசுறாருன்னு சொல்லி நினைக்கலாம். உண்மையிலேயே ஆண்களும் இந்த அடிப்படையில் தான் அணுக வேண்டும், அல்லாஹ்வுடைய சான்றாக அணுக வேண்டும். பெண்களும் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய சான்றாக திருமண பந்தத்தை என்ன செய்ய வேண்டும், அணுக வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த பெண்மணி மரண படுக்கையில் இருக்கின்றாள். மரண படுக்கையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த கணவன் போய் பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு அந்த மனைவியினுடைய கையை பிடித்து கொண்டு சில வார்த்தைகளை பேசுறார். என்ன பேசுறாரு, எத்தனை வருடங்கள் நான் உன்னோடு வாழ்ந்திருப்பேன், என்னுடைய உயிரே எத்தனை வருடங்கள் உன்னோடு நான் வாழ்ந்திருப்பேன், நாம் திரும்பவும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். இந்த உலகம் என்பது நிரந்தரமான ஒரு விடயம் கிடையாது, இது ஒரு தேர்வு கூடம். நிச்சயமாக நிரந்தரமான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கின்றது, அந்த இடத்திலே நாம் சந்திக்க இருக்கிறோம், நீ கவலை அடையாதே என்று தன்னுடைய மனைவியினுடைய கையை பிடிச்சு கொண்டு வந்து என்ன செய்றார், ஆறுதல் சொல்றார். எத்தனை பேர்கள் நாங்கள் வந்துட்டு இந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறோம், எத்தனை பேர்கள் இந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது யோசிச்சு பாருங்க. ஏனென்று சொன்னால், இறைவனுடைய சான்றாக சில மக்கள் என்ன செய்யறாங்க, அந்த உறவு முறையை பார்க்கின்றார்கள். எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் கணவனையும் விட்டுக் கொடுப்பது கிடையாது, கணவனும் தன்னுடைய மனைவியை விட்டுக் கொடுப்பது கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, இது இவர் வந்து என்னன்னு சொன்னா பொண்டாட்டி தாசனா இருக்கிறாரு. சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, பெண்மணிகளுக்கு சொல்லுவாங்க, என்ன எப்ப பார்த்தாலும் புருஷன் சொல்லி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் பேசுவார்கள். ஆனால் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு உன்னதமான உறவாக அல்லாஹு தாலா கணவன் மனைவியினுடைய உறவை தந்திருக்கிறான். ஒரு ஜனாசாவுக்கு போக கிடைத்தது, கிழக்கு மாகாணத்தில் ஒரு ஜனாசாவுக்கு போக கிடைத்தது. ஒரு ஆண் மரணித்து விட்டார். ஒரு ஆண் வந்து என்ன செய்றாரு, மரணிச்சிட்டார். அந்த மரணித்த அந்த ஜனாசாவுல அவரின் மீது உளுந்து அழுத நிலைமையிலே வந்து என்ன செய்றான்னு சொன்னா அவருடைய மனைவியும் மரணிக்கிறார். எத்தனை பேர்களுக்கு இந்த நிலை புரியும் என்று தெரியவில்லை, எத்தனை பேர்கள் வந்துட்டு இப்படியான ஒரு நிலையை அடைவார்கள் என்று தெரியவில்லை. எந்த அளவுக்கு தன்னுடைய கணவனின் மீது அந்த நேசத்தை அந்த பெண்மணி வைத்திருந்தார் என்று சொன்னால், அந்த கணவனுடைய இழப்பை தாங்காமல் அல்லாஹ் அந்த கணவனோடு சேர்த்து அவருடைய உயிரையும் கைப்பற்றக்கூடிய வகைக்கு அவங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கும் என்று யோசித்து பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர்கள் வந்துட்டு அந்த கணவன் மனைவியினுடைய உறவை புரிந்து கொள்ளாதனுடைய விளைவுதான் இன்னைக்கு அதிகமான விவாகரத்துக்கு காரணமாக இருக்கிறது. எனவேதான் அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்கிறது, நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உறவு முறையான கணவன் மனைவி உறவு என்பது அல்லாஹ்வுடைய சான்றாக இருக்கிறது. அதை நீங்கள் சிந்தியுங்கள். அதை நீங்கள் சிந்தித்து செயற்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய, அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு குடும்ப கட்டமைப்பு ஏற்படும்.
அந்த குடும்ப கட்டமைப்பு நாளை மறுமையில் சுவனம் வரைக்கும் அழைத்து செல்லப்படக்கூடிய ஒரு உறவு முறையாக மாறும். அதைத்தான் அல்லாஹு தாலா குர்ஆன்ல கூட சொல்லி காட்டுகிறான். எந்த அளவுக்கு சொன்னால், உதுகுலுல் ஜன்னா, நீங்கள் சுவனத்தில் நுழைந்து கொள்ளுங்கள், தனியாக நுழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அன்தும் அஸ்வாஜுக்கும் துஹ்பரூன், நீங்களும் உங்களுடைய துணையும் சேர்ந்து சந்தோஷமாக நீங்கள் சுவனத்தில் நுழையுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்படியான ஒரு உறவு முறையாக கணவன் மனைவி உறவு முறைகளை நாங்கள் மாற்றிக்கொண்டு நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே செல்லக்கூடிய நேரத்தில் அந்த சுவனபதியிலே 2 பேரும் ஒன்றாக சந்தோஷமாக நுழையக்கூடிய உறவு முறையாக அதை மாற்றி இந்த உலகத்திலே இருந்து மரணிப்பதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.